மக்கள் நாள் காட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாசுகி பாம்பை பத்தி தாங்க பார்க்க போறோம். பரமேஸ்வரன்னு சொன்னாலே நமக்கு நினைவு வர்றது நீல தேகம், பெரிய சடமுடி, புலித்தோல், ருத்ராட்ச மாலையோடு சேர்த்து அவர் கழுத்துல இருக்க அந்த பாம்பு தாங்க. சரி, சிவபெருமான் கழுத்துல இருக்க அந்த பாம்பு யாரு? எப்படி அது அவர் கழுத்துல எந்நேரமும் இருக்கு? அதனால சிவபெருமானுக்கு எந்த தீங்கும் நேராதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விடைதாங்க இந்த வீடியோல இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்கள் மக்கள் நாள் காட்டி. அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம். வாசுகி இந்த புராணங்கள்ல பாம்புகளோட ராஜாவாக ஆட்சியாளராக இருந்த நாக தெய்வம். அவர் அறிவு மற்றும் வலிமைக்கு பேர் போனவர். கடவுள் மற்றும் அசுரர் இரண்டு பேர்களாலும் வணங்கப்படக்கூடிய மரியாதைக்குரிய தெய்வம். 5 தலை கொண்டவர். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல் கடைஞ்சு சாயுத்திரம் மந்தான நேரத்துல இந்த வாசுகி முக்கிய பங்கு வகிச்சாரு. மந்தார மாலையை கடைஞ்சு அமிர்தம் எடுக்க அதை விட பெரிய கயிறு தேவைப்பட்டிருக்கு. அப்போது சிவனோட ஆணைக்கு கட்டுப்பட்டு கயிறாக உதவ வந்தவர் தான் இந்த வாசுகி நாகம். இவர் கயிறா கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் அந்த மலையை கடைய வலி தாங்க முடியாம சிரமப்பட்டாரு வாசுகி. ஒரு கட்டத்துக்கு மேல உறவியின் காரணமா அவர் வாயில இருந்த விஷம் அவரை அறியாமலேயே அமிர்தத்துல கலந்துருது. அந்த அமிர்தமும் பாலாக போகுதுன்னு நினைத்த சிவபெருமான் அந்த விஷத்தை மட்டும் தனியா பிரித்து பருகி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தத்தை மட்டும் பிரிச்சு தந்தாருங்க. விஷம் துண்டையில இறங்க இறங்க சிவபெருமான் நீல நிறத்துல மாறுறத பார்த்த அன்னை பார்வதி தேவி சிவபெருமான் கழுத்தை பிடித்து விஷத்தை நிறுத்தினாங்க. இதனால தாங்க ஈசனுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற பெயரும் வந்தது. பிற உயிர்களுக்காக தன் உயிரை துறக்க நினைச்ச சிவபெருமானோட கருணையை கொண்ட மனசால ஈர்க்கப்பட்ட வாசுகி நாகம் இனி அவரோடவே இருக்க வரம் தருமாறு சிவனிடம் வேண்டினாருங்க. அவரும் சம்மதிக்க இனி எந்த ஒரு கொடிய விஷமும் என்னை தாண்டியே என் பரமேஸ்வரனின் உடலை தாக்கும். ஆனால் நான் இருக்கும் வரை அது நடக்காது என்று சிவபெருமானின் கழுத்து பகுதியிலேயே சுற்றி கொண்டார் வாசுகி. உலகையே அழிக்கிற அளவுக்கு விஷம் தன்னிடம் இருந்தாலும் எந்த ஒரு அகந்தையும் இல்லாமல் ஈசனுக்கு காவல் காக்க முடிவெடுத்த வாசுகியோட பக்தி இந்த இடத்துல ரொம்பவுமே முக்கியமானதுங்க. இந்த வாசுகி நாகம் கிட்ட நம்ம மனிதர்கள் கத்துக்க வேண்டியது பக்தி, ஆணவம் இல்லாமல் இருத்தல், இறைவனுக்கு அடங்கி இருத்தல். இந்த மூன்றுமே நம்ம மக்கள் கிட்ட இருந்துட்டாலே வாழ்க்கையில எந்த ஒரு துன்பமும் நம்மள தொடாது, எந்த எதிர்மறை சக்தியும் நம்மள அண்டாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்கள் நாள் காட்டி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.